لاح لوحا قادما ضاء به كل السماء كان سيد الأنام خير خلق الله تمام عليه دوما صلاة. نحمد ونصلي على رسول الكريم. أما بعد، عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إذا وضع الكلب في إناء أحدكم فليرقه ثم ليغسله 7 مرار أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தண்ணீர் சுத்தத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்களில் நாய் வாங்கி வைக்கப்பட்ட பாத்திரம், ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்கோம், அதுல நாய் வாய் வச்சுட்டு போயிருது, தண்ணீர்ல நாய் வச்சுச்சு, வாய் வச்சுச்சு, அல்லது பாத்திரத்துல வாய் வச்சுச்சு. இப்ப இதுக்குரிய சட்டங்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவரது பாத்திரத்தில் நாய் வாய் வைத்து விட்டால் அவர் அதை கொட்டிவிட்டு 7 தடவை பாத்திரத்தை கழுவிக் கொள்ளட்டும். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பாத்திரத்தில் வாய் வைக்கிறது அல்லது அந்த தண்ணீரில் வாய் வைத்து விட்டாலும் சரி, அப்ப என்ன செஞ்சிடணும், மொத்தத்துக்கு இருக்கக்கூடியதை நாம் கீழே கவிழ்த்து விட்டு தண்ணீரை அந்த பாத்திரத்தை 7 முறைகள் கழுவ வேண்டும். நாய் வாய் வைத்தக்கூடிய பாத்திரத்தை மற்றொரு ஹதீஸ்ல தெளிவா சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாய் வாய் வைத்து விட்ட உங்களது பாத்திரத்தை சுத்தம் செய்யும் முறை யாதனை, அதை 7 தடவை தண்ணீரால் கழுவுதலாகும். முதல் தடவை மண்ணிட்டு கழுவ வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முதல் ட்ரிப்பு அந்த பாத்திரத்தை என்ன செய்யணும், மண் போட்டு கழுவ வேண்டும். இரண்டாவதாக அடுத்து 1000 முறைகள் தண்ணீர் ஊற்றி கழுவ வேண்டும். ஏன்னா அந்த அளவிற்கு கிருமிகள் இருக்குது. நான் செல்லமா தாங்க வளர்க்கிறேன், ஏதோ வைரஸ்லாம் அட்டாக் ஆகிற அளவுக்கு அதுக்கு நான் ஊசியை போட்டுக்கிறேன் இப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எப்படி இருந்தாலும் சரி, அதனுடைய எச்சம், அதனுடைய எச்சில் இருக்கின்றதை உண்மையில் அது நஜீஸாக இருக்கு. இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து சொல்கின்றார்கள், அதனுடைய ஒரு நொடி எச்சியின் மூலியமாக, உமிழ்வின் மூலியமாக பல லட்சம் வைரஸ் கிருமிகள் அதில் இருந்து உருவாகின்றது என்பதாக. அதனால்தான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இதனுடைய எச்சி இருக்குது, அது நஜீஸாக இருக்குது, முழுமையாக நஜீஸாக இருக்குது. இதே நாய் பெரிய அகண்ட ஒரு இடங்களில் விழுந்துருச்சு அப்படின்னா அது தூக்கி வெளியே கிளாசி விட்டு அப்ப தண்ணீரை கொஞ்சம் எதிர்த்தா போதும். ஓடக்கூடிய தண்ணீரில் விடுகின்றது என்றால் அந்த தண்ணீர் கிடைக்கும் வரை நாம் இருந்து விட வேண்டும். அப்ப அதுக்கு அவ்வளவுக்கு நாயுடைய தன்மைகள். இன்னைக்கு செல்ல பிராணின்னு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, காவல் பிராணின்னு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. போட்டு தான் மேல வந்து உரசி இரசி எல்லாம் செய்யுது. இதோட வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாயும் எந்த வீட்டில் நாயும் உருவப்படமும் இருக்கின்றதோ
அங்கே ரஹ்மத்தான மலக்குகள் அந்த வீட்டுக்குள் நுழைவதில்லை என்பதாக ரசூலுல்லாஹி சொன்னார். அப்ப நாயும் உருவப்படமும் இருக்கக்கூடிய வீட்டிற்குள் ரஹ்மத்தான மலக்குகள் வருவதில்லை என்றால் அங்கே வீட்டில் முசீபத்துகள் பிடிக்கும் என்பதுதான். நாய் வளர்க்கலாமா கூடாதா அப்படின்னா, நாய் வளர்க்கலாம். எப்ப வளர்க்கலாம்? நீங்க அதை தூர நின்றுதான் வளர்க்கணும். பாதுகாப்புக்காக வேண்டி வளர்க்கக்கூடியதாக இருந்தால் உங்களுடைய கொல்லப்புறங்களில் தான் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். பின்பக்கமாக முன்வழி வாசல் வழியாக நீங்க கட்டி வச்சுக்கிட்டு செய்யறதில்லை. கொல்லைப்புறமாக, அதுவும் எப்படியா கொண்ட இடங்கள்ல பாதுகாப்பு இல்லை என்று தெரியக்கூடிய ஒரு வீடு, ஒரு காட்டுக்கு நடுவில் வந்து கட்டியிருக்காரு, அல்லது தன்னுடைய தோட்டத்தில் ஒரு வீடை கட்டி இருக்கின்றார், அல்லது தோட்டத்தை பாதுகாக்க வேண்டும், திருடர்களுடைய பயங்கள் அச்சங்கள் இருக்கிறது, அது பாதுகாவலுக்காக வேண்டி என்றால் அதையும் ஒதுக்குப்புறமாகத்தான் கட்டி வைத்திருக்க வேண்டும். மாயின் வழியாக கட்டி வைத்திருக்க கூடாது. இதே இது ரசூலுல்லாஹி பூனையை வளர்ப்பதை வரவேற்றார். இந்த ரமதான்ல கூட ஒருத்தர் போட்டிருந்தாரு, பூனை ஜின்னா பேசுது, ஜின்னு ஷைத்தா வரும் பூனை இருந்தா வீட்டுல. அந்த ஷைத்தானுக்கு எங்க இருந்து அந்த ஹதீஸ் கிடைச்சுன்னு தெரியல. இதுவரை நம்மளும் பரட்டி பார்க்க கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பெயர் அபூ ஹுரைரா கிடையாது. அசல் பெயர் அபூ ஹுரைரா கிடையாது. அசல் பெயர் அப்துல் ரஹ்மான் என்று எண்ணுகின்றேன். அவர்களுடைய ரசூலுல்லாஹி வைத்த இவர்களுக்கு செல்ல பெயர் தான் அபூ ஹுரைரா. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த கீழே சட்டை ஜிப்பாவை பெருசா போட்டிருப்பாங்க. எப்பயுமே பார்த்தா இந்த பூனைக்கு உரிய தன்மைகள் என்னன்னா, நாம் எந்த அளவுக்கு பழகிறோமோ அந்த அளவுக்கு ஒன்னா ஒட்டிடும். நம்ம கூட படுத்துக்கிறோம், குழந்தை முறையா இருந்துக்கிறோம். அதுபோல இவங்க எந்த சமயம் இருந்தாலும் சரி, கையுடைய இந்த இடுப்புல இங்கே படுத்துக்குமா. எப்பயுமே இந்த பூனை இவர்களோடையே இருந்துச்சான். ஹுரைரா என்றால் பூனை என்ற அர்த்தம் அரபியில். அபு என்றால் தந்தை. இவங்க இப்படியே அணைச்சே வச்சிருந்தனால, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அணைச்சே வச்சிருந்தனால உடனே ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அபூ ஹுரைரா அப்படின்னாங்க, பூனையின் தந்தையே. அந்த அளவுக்கு பூனையை தன்னுடன் அரவணைத்து வைத்திருந்ததன் காரணமாக அவர்களுடைய பெயர்களே அபூ ஹுரைரா என்பதாக மாறிடுச்சு. அது சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ரசூலுல்லாஹி வைத்த அந்த செல்ல பெயர்களே அவர்களுடைய பெயர்களாக இங்கு மாறிவிட்டது. அதை அவர்கள் விரும்பினார்கள். அதே சமயத்துல பூனையுடைய வாய் வச்சிச்சு ஒரு பாத்திரத்துல அப்படின்னா இது நஜீஸ் ஆகுமா? நஜீஸ் ஆகாது. அந்த பாத்திரத்தில் வாய் வைப்பதன் காரணமாக நாய் வாய் வைத்து விட்டால் அது 7 முறை கழுவ வேண்டும். பூனை வாய் வைத்து விட்டால் ஒரு முறை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. பூனையின் காரணமாக ரசூலுல்லாஹி சொன்னாங்க, 2 வஸ்துக்களை நீங்கள் வளர்ப்பதற்கு நமக்கு சொன்னாங்க. வெள்ளை நிறத்துடைய சேவல்களை நீங்கள் வளருங்கள். சேவல் எந்த அன்று கூவுகின்றதோ, காலை பொழுதில் சேவல் கூவுதில்லை, அந்த மலக்குகளுடைய வருகைகள் இருக்கும். ஃபஜ்ருடைய நேரத்திற்கு எழுப்பக்கூடியது. பூனை வளர்ப்பதற்கும் ரசூலுல்லாஹி அனுமதிச்சாங்க, நீங்க பூனை வளருங்க. அப்ப இந்த நாய் வளர்ப்பதும் சரி, இந்த நாயை பொறுத்த வரைக்கும் இவர்கள் தள்ளி நின்றேதான் இருக்க வேண்டும். பாத்திரத்திற்கு 7 முறை கழுவணும் அப்படின்னா, இது இன்னைக்கு குஞ்சிக்கிட்டு இருக்காங்க, மாயோட வய வச்சு குஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அதை போய் கட்டி முத்தமிட்டு கொண்டிருக்கின்றார்கள், அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், அப்ப இவங்க எத்தனை ட்ரிப் போட்டு மண்ணை போட்டு தேய்க்க வேண்டிய, வாயில போட்டு ஒரு ட்ரிப் தேய்ச்சி தண்ணியை ஊற்றி கழுவி 2வது 7 ட்ரிப் கழுவ வேண்டியதான். அப்படிங்கிறது இல்ல சொல்றேன். அதோடைய எச்சங்கள் அந்த அளவிற்கு, அதோடைய எச்சிகள் முதற்கண்டு நஜீஸாக இருக்குது என்பதைத்தான் ரசூலுல்லாஹி இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள்.
கால்நடைகளுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆரம்பத்தில் நாய்களை கொல்லுமாறு உத்தரவிட்டார்கள். பின்னர் மக்களுக்கும் நாய்களுக்கும் என்ன நேர்ந்தது, அவர்கள் நாய்களை ஏன் கொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். பின்னர் வேட்டை நாய்களுக்கும் கால்நடைகளின் பாதுகாப்பிற்காக வைத்திருக்கும் நாய்களுக்கும் அனுமதி அளித்தார்கள். இந்த ஹதீஸ் நான் சொல்லிட்டு வந்தில்லை. பாதுகாப்பதற்கு வேட்டைக்காக வந்து வைத்திருக்கக்கூடிய நாய்களை வைத்திருந்து பாக்கி நாயெல்லாம் கொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மக்கள் நீங்க என்ன இப்ப நாயை பார்த்தா வட்டி கொண்டுகிட்டு இருக்காங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது போல இருக்குது. மேலும் பாத்திரத்தில் நாய் மாய் வைத்து விட்டால் 7 தடவை தண்ணீரால் கழுவிக் கொள்ளுங்கள், 8வது தடவை மண்ணிட்டு கழுவுங்கள் என்று கூறினார்கள் என்பதாகவும் இந்த ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி எத்தனை ஹதீஸ்கள் பார்க்கப்பட்டாலும் 7 முறைகளுக்கு மேலாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு முறை மண்ணால் கழுவ வேண்டும் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வல்லவல்லாஹ் எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நன்பாக்கியத்தை வல்லவல்லாஹ் மனிதனுக்கும் தந்தார் உருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.